பாருங்க, தமிழ் புத்தாண்டு, சித்திரை புத்தாண்டு விழா நேற்று நடந்திருக்கு. அதுக்கு இந்த ஜோசப் விஜய் தாவேகா வாழ்த்து சொல்ல. அடுத்த நபர் ஏற்கனவே அவர் எப்போதுமே வாழ்த்து சொல்ல மாட்டார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதாவது முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் பண்டிகைக்கு கிறிஸ்துவ பண்டிகைக்கு போகிறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க, தொப்பி போட்டுட்டு கஞ்சியெல்லாம் குடிக்கிறாங்க. ஆனால் இந்துக்கள் பண்டிகைகளுக்கோ அல்லது இந்துக்கள் விழாக்களுக்கோ எந்த வாழ்த்தும் சொல்கிறது கிடையாது. இதில் என்ன ஒரு பாரபட்சம்? எதுக்காக இந்த பாரபட்சம்? முதல்வர் மதச்சார்பின்மை பேசுகிறாரு. மதச்சார்பின்மைனா எதுவும் எல்லாரும் சமமாக இருக்கணும். ஒரு மதத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு ஒரு மதத்துக்காருக்கு வாழ்த்து சொல்லணும், அதில் என்ன மதச்சார்பின்மை இருக்குது? இது பலகாலமாக பார்க்குறோம். சரி, அவரை விட்டு தெல்லுங்க. இப்போ புதுசாக ஒரு தாவேகா ஜோசப் விஜய்க்காவது அது தெரிய வேண்டாமா? இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லணும், இந்து பண்டிகைக்கு. கிறிஸ்துமஸ்க்கு இப்போ எல்லாம் இந்த பாதிரியாரெல்லாம் கூப்பிட்டு வச்சு கொண்டாடினார். அதே மாதிரி புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டுக்கு கொண்டாடினார். ஆனால் பொங்கலுக்கோ தீபாவளிக்கு எல்லாம் இறந்துட்டாங்க, வேண்டாம் அப்படின்ட்டாரு. பொங்கலுக்கு நான் இதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்ட்டார். இப்போது இதுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லலை. அப்போ தாவேக்கா இன்னொரு திமுக தான். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இதே போன நிச்சயமாக இந்து மக்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. தாவேக்கா அப்புறம் இன்னொரு திமுகவாக தான் மாறும். இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதாவது பக்ரீத்துக்கு, ஈஸ்டருக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. கிறிஸ்துவ பாதிரியாரை கூப்பிட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடினீங்க. ஒரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்கிறீங்க. உங்கள் வாழ்த்துனால எல்லாம் ஒன்றும் வாழ்ந்துட போகிறது இல்லை யாரும். உங்கள் வாழ்த்து சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆனால் ஒரு தமிழக முதல்வருங்கிறது எல்லாத்துக்கும் சமமானங்கிறதால முதல்வர்னு சொல்கிறோம். எல்லா ஜாதி மதம் எல்லா மக்களுக்கும் உரிமையானவர் அப்படிங்கிறதுனால தான் முதல்வர்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அந்த முதல்வருங்கிற வார்த்தையே வேண்டியது இல்லையே. அது கூட தெரியாமல் இத்தனை வருஷமாக தான் அவர் இருந்துகிட்ருக்காரு. வாழ்த்து சொல்கிறதுக்கு என்ன குறைஞ்சி போயிருந்தில்லை. இப்போ அடுத்தது இந்த ஜோசப் விஜய் எங்கே இப்போ கூட்டத்தை வச்சுட்டு அவருக்கு ஒரு மமதையாக இருக்கிறாரு. இந்த இந்துக்களை நம்மளும் எப்படியாவது ஏமாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இது போக போகத்தான் தெரியும் இதனுடைய தாக்கம். இப்போ இவர் இன்னொரு திமுக தானே, எதுக்காக அந்த வாழ்த்து சொல்ல? அப்படி பாரபட்சம்? கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் கொண்டாட தெரியுது, ஈஸ்டருக்கு சொல்ல தெரியுது. அப்போ இந்துக்களுக்கு ஒரு சின்ன வாழ்த்தும் கூட சொல்லாமல் அது இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் இந்து மக்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ தேவையா அப்படின்னு மக்கள் சிந்திக்கணும். இது போக போக மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி கட்சியில் வந்துட்டு போனவங்க நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறத பார்த்துருக்குறாங்க. அதனால் இந்த மாதிரி தலைவர்கள் அரசியலுக்கோ மக்களுக்கோ தமிழக மக்களுக்கோ தேவையே இல்லை. எல்லா ஜாதியும் எல்லா மத மக்களும் தேவையாக கருணையோடு இருக்கிறவங்க தான் தேவை. இந்த மாதிரி நடிக்கிறவங்களாம் தேவையே கிடையாது.